வணக்கம் ஓவியா. மாநில அரசுகள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நிறைவேற்றப்பட்ட 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். மின்சார சட்டத்தை திருத்தக்கூடாது. வங்கி ஊழியர்களுக்கு வாரம் 5 நாட்கள் மற்றும் வேலை அரசு துறை நிறுவனங்களை தனியாரிடம் தாரை வார்க்கும் முடிவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதையும் கண்டித்து நாடு முழுவதும் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியான திமுகவில் தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக அதன்படி தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் பொது வேலை நிறுத்தமானது நடைபெறுகிறது. அதன்படி தற்பொழுது சென்னை அண்ணா சாலையில் உள்ள தாராபுர் டவர் அருகில் ஏஐடியூசி, சிஐடியு உள்ளிட்ட 12 தொழிற்சங்கங்களை சேர்ந்த பல தொழிலாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து அனைவரும் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை நம்மளால் நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் 100 ஆண்டு காலம் போராடி இந்த இந்தியன் நாட்டின் சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் உருவாக்கப்பட்ட 44 தொழிலாளர் சட்டத்தில் 23 சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களாக்கியுள்ளதன் மூலம் 80% தொழிலாளர்கள் சட்ட வரம்புக்கு வெளியே தள்ளுவதோடு இந்த நாட்டு பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாகவும் இலகுவாகவும் இந்த நோக்கம் கொண்ட இந்த சட்ட தொகுப்பு மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக விவசாயிகளை பாதிக்கும் விதை சட்ட முன் வடிவை கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் விலை பொருட்களுக்கு உரிய ஆதரவு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் மின்சார உற்பத்தி விநியோகமானது தனியார் மயமாக்கும் நோக்கோடு விவசாயிகள் மற்றும் ஒரு விளக்க பயன்பாட்டாளர் என அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் மின்சார சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் தங்களது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்திலிருந்து மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதோடு மத்திய அரசு தனது பங்களிப்பை குறைத்து மாநில அரசுகளுக்கு நிதி சுமையை கூடுதலாக்குவதை கண்டித்தும் மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதை கண்டித்தும் மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் 100க்கும் மேற்பட்ட தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவர்களையும் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஓவியா.